இந்த பதஞ்சலி வந்து எனக்கு எப்படி அதை வந்து போதிச்சார் அப்படின்னா, நான் ஒரு நாகம், அவர் வந்து ஒரு மகுடி. அப்போ இது மேல் நோங்கும்போது அந்த மகுடியை ஊதும்போது நான் அப்படியே ஆனந்தமாக ஆடி ஒரு இடத்துக்குள்ளே போய் அதை ரொம்ப தீவிரமாக போகாமல் அப்படியே அழகாக போய் ஒரு இடத்துல நின்றுக்குவேன். இப்போ நம்மூர் மேலத்தாளங்கள்லாம் அடிக்கும்போது டமால் டுமால் 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 மேலே ஏறிடும். அப்படி அதை ஏற்றக்கூடாது. அதுதான் சொல்கிறான், சந்திரக்கலையும் சூரியக்கலையும் அந்த ஒரு நாகத்துக்குரிய அந்த 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 நளினமும் அந்த நடனமும் இருக்கணும். அதனால தான் காளியோட நடராஜரோட நடனத்தையும் அந்த நளினத்தையும் அந்த கால் அந்த உச்சரிப்பு அந்த செயல் இதெல்லாம் வச்சது. இதை தான் நம்ம வெள்ளைக்காரங்க இந்த கட்டவரில் ஊன்றது, இந்த மியூசிக்கை போட்டு நடனம் ஆடுறது, இதுக்குள்ளே நரம்பு விழிக்குங்கிறது, உடலுக்குள்ளே சிவனே சிவா டான்ஸ் அப்படின்லாம் சொன்னதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சிவா டான்ஸ் எல்லாம் ஒன்று டான்ஸு கிடையாதுங்க. சிவபெருமான் ஆடுற டான்ஸே நாகம் தாங்க. புரியுதுங்களா? மகுடி ஊதுனா நாகம் எப்படி ஆடுது, அதுதான் சிவா டான்ஸு. வேற என்ன சிவாவோட விஷயம்? அதுதான் சிவபெருமானும் காளியும் ஆடுற டான்ஸு அதுதான். நடராஜரும் காளியும் நடனம் ஆடினார், கலைக்குரியவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மகுடி வாசிக்கும் போது 2 நாகம் மூவ் ஆகும். அப்போ அந்த மகுடிங்கிறத எதை வைக்கிறான்னா சந்திரக்கலையும் சூரியக்கலையும் வைக்கிறான். அப்போ அந்த காற்று போய் ஒரு ஊதுகோலாக இருந்து ஊதும். அப்போ ஊதும் போது என்ன பண்ணும், பின்னாடி இருக்கிற நாடியும் முன்னாடி இருக்கிற நாடியும் இப்படி அசையும். அப்படி அசைஞ்சு அதுக்குள்ளே அது பண்ணும்போது ஒரு புல்லரிச்சா முடியலை அப்படி எழுந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த சந்திரக்கலை சூரியக்கலையும் வாகித்து உள்ளே போகும்போது புல்லரிக்கிற மாதிரி கீழே இருக்கிற 2 நாடியும் அப்படியே சேக்காயி 2 பேரும் அப்படி வந்து லவ் சொல்ல வந்துடுவாங்க. 2 நாடியும் அப்படியே ஒரு பாசமாகி 2 பேரும் உள்ளே வந்து ஒரு இணைப்புக்குள்ளே அப்படியே ஒரு நடனம் நடக்கும். அப்போ அந்த மகுடி வந்து நிற்கவே கூடாது. அவங்களுக்கு அந்த நடனத்துக்கு மெயின் காரணம் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகுடி. அந்த மகுடி எவன்னு கேட்டிங்கன்னா சந்திரக்கலை சூரியக்கலை. இந்த மகுடி இல்லைன்னா இந்த பாம்பு வந்து அப்செட் ஆகி போயிடும். இந்த பாம்பு ஆடாது, நோ டான்ஸ், அப்படியே வந்து நின்றும். புரியுதுங்களா?